வாடா 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 என் செல்லமே, வா முத்தழகு வா உட்காரு. கொஞ்சம் எப்படி வரீங்களா? கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்க கூப்பிடுறாரு. ஓ வா 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 வா. என்ன நடக்கும் என்ன நடக்கும்? நீங்க அப்படி உட்காருங்க. மந்திரி சீட்ல மந்திரி தான் உட்காரணும். இல்லனா கண்ட மாஜிங்க வந்து உட்கார்ந்துருவாங்க. இல்ல கண்ட மந்திரிங்க வந்து உட்கார்ந்துருவான்னு சொன்னேன். இவ்வளவு நாளா நாடு நாடுன்னு நாட்டுக்காக கஷ்டப்பட்டீங்க. கொஞ்ச நாளைக்கு வீட்டுல போய் ரெஸ்ட் எடுங்க. அதானே நாட்டுக்கு நல்லது. இல்ல நீங்க ஹோம் மினிஸ்டர், இனி அவர் ஹோமுக்கு மினிஸ்டர்னு. அம்மா நான் முத்து பேசுறேம்மா. அப்பா வீட்டுல இருக்கிறது இல்லன்னு அடிக்கடி சொல்வீங்களே. இனிமே அப்பா பெர்மனண்டா வீட்டுல தான் இருக்க போறாரு. அவருக்கு பிடிச்ச மாதிரி நல்ல காரசாரமா ஏதாச்சும் சமைச்சு போடுங்கம்மா. ஆமாமா நிறைய வேலை இருக்குமா. அப்புறமா பேசுறேம்மா. ஒரு 15 நிமிஷம் நான் அந்த நாற்காலியில உட்கார்ந்ததையே உன்னால பொறுத்துக்க முடியல. 20 வருஷம் நான் அந்த நாற்காலியில உட்கார்ந்திருக்கேன். எனக்கு எப்படி இருக்கும் பாத்துறேன். சார், உங்களை பார்க்க கலெக்டர் இளமாறன் வந்திருக்கார் சார். வெயிட் பண்ண சொல்லுங்க. சின்ன மச்சான் சொல்லுங்க. சார் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கார் சார். எவ்வளவு நேரம்னாலும் வெயிட் பண்ணுவாரு. வெயிட் பண்ண சொல்லுங்க. ஓகே சார். சார் யாரு? பரத்வாஜ் ஐஏஎஸ், என்னுடைய அபிஷியல் செக்ரட்டரி. ஐயோ, அப்ப என்னுடைய போஸ்ட் என் சைடு கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ஐயா ஒரே செகண்ட்ல அப்பா சைடுல இருந்து என் சைடு வந்துட்டு உன்னை எப்படி நம்புறது? இப்ப நான் அப்பா சைடு போக முடியாது. எந்த சைடு தான் போறது? ஒரு சைடு இருக்கு. எந்த சைடு? அவுட் சைடு. ஹலோ மிஸ்டர் இளமாறன். என்னங்க மினிஸ்டர் பார்க்கலான்னு வந்தேன். ஆமாமா, புது ஹோம் மினிஸ்டர் உங்க மச்சான் இல்ல? நீங்க கலெக்டர் ஆகி 3 வருஷம் ஆகுது. எங்கயாவது நார்த் சைடுல தூக்கி அடிக்கிறதுக்குள்ள மச்சானை பிடிச்சி ஹோம் செக்ரட்டரி ஆயிட வேண்டியதானே? அதுக்காகத்தான் அவரை பார்க்க வந்திருக்கேன். மச்சான் உள்ள ரொம்ப பிஸியா இருக்கேன். ஓஹோ, எனிஹவ் பெஸ்ட் ஆஃப் லக் மிஸ்டர் இளமாறன். Thank you. நாளைக்கு காலையில ஃபர்ஸ்ட் அப்பாயின்ட்மென்ட் என்ன? மச்சான் மார்னிங் 10 மணிக்கு. என்ன மச்சான் காலையில இருந்து 2 ஹவர்ஸா வெயிட் பண்ணிட்டு இருக்க, கண்டுக்காம போயிட்டு இருக்கீங்க. இத பாருங்க, இந்த மாமா மச்சாலாம் வீட்டோட வச்சுக்கோங்க. இது ஹோம் மினிஸ்டர்ஸ் ஆபீஸ். கால் மீ சார். சார் வெரி குட். அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. எனிதிங் அபிஷியல்? நதிங் சார். இன்னும் அபிஷியலா இருந்தாலும் அப்பாயின்ட்மென்ட் எல்லாம் என்ன வந்து பார்க்க வராது. ஓகே ஓகே சார். நாம அங்க வரத இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. இன்ஃபார்ம் பண்ணியாச்சு சார். அவர் டைம் ஆரம்பிச்சிடுச்சு. உள்ள ஏற்கனவே 2 விக்கெட் காலி. இங்க ஸ்டெம்பே எகிரிச்சு நினைக்கிறேன். இனிமே உப்புமா கிண்ட முடியாது. குட் ஆஃப்டர்நூன் சார். வெல்கம் டு தி போலீஸ் ஆபீசர்ஸ். Thank you, sir. நல்லா சொன்னீங்க. வாங்க மச்சான், கலக்கிட்டீங்க. கங்க்ராட்ஸ். மிஸ்டர் டிஜிபி சார். உங்க போலீஸ் ஆபீசர்ஸ் ஹோம் மினிஸ்டர் பார்த்தா இப்படி தான் பிஹேவ் பண்ணுவாங்களா? மிஸ்டர் கிருஷ்ணகுமார், Sir. don't you know as per protocol you should respect your superiors. Salute the home minister. That's it. Behave yourself. ஐயோ உட்காருங்க. எதுக்கு இந்த மரியாதை எல்லாம்? இது வீடு, நான் உங்க மச்சான். ஆபீஸ்ல தான் மினிஸ்டர். என்ன மாமா? என்ன பெரிய மினிஸ்டர்? நீ இன்னைக்கு தான் மினிஸ்டர். ஆனா நீயும் நானும் பிறந்ததுல இருந்தே அப்பா மினிஸ்டர். அத முதல்ல நீ தெரிஞ்சுக்கோ. தோட்டத்து காவலுக்கு போலீஸ் அனுப்ப சொன்னா நீ முடியாதுன்னு சொல்லிட்டியாமே. அப்பா மந்திரியா இருந்தப்போ எத்தனை போலீஸ்காரங்க இந்த வீட்டுல வேலை செஞ்சிருக்காங்கன்னு தெரியுமா? ஆக மொத்தத்துல அப்பா போலீஸ்காரங்களை தப்பா பயன்படுத்திருக்காருன்னு சொல்ற. அப்பா பண்ண தப்புலாம் இப்படி விழாவறியா எடுத்து சொல்லக்கூடாது. என்ன இருந்தாலும் அப்பா மாஜி மந்திரி. ஜனங்க நினைச்சா நாளைக்கு நீயும் மாஜி மந்திரி தான். ஆனா என் வீட்டுக்காரன்னா அப்படி இல்ல. ஐபிஎஸ் என்னைக்கும் நிரந்தரமானது. கரெக்ட். என்ன ஐஏஎஸ் இருந்தாலும் ஐபிஎஸ் இருந்தாலும் மந்திரியை பார்த்தோன்னு எந்திரிச்சு நின்னு சல்யூட் அடிக்க வேண்டியிருக்குல்ல. அதுக்காக உன் மாமா உன்னை சார்னு கூப்பிடணுமா? ஐயோ, மாமா இருந்தாலும் மச்சான் இருந்தாலும் ஆபீஸ்ல சாருன்னு கூப்பிடணும்னு மாமா தான் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. ஆபீஸ்ல நடந்ததெல்லாம் வீட்டுல வந்து பொண்டாடிட்டு சொன்னா அது உங்களுக்கு தானே கேவலம். இது கூட உங்களுக்கு தெரியலையே. என்ன போலீஸ் மச்சான்? நான் எதுவும் சொல்லல. அதான் உங்க மகமே உங்களை காட்டி கொடுத்துருச்சுல. ஏன்பா நீங்களாவது மாப்பிள்ளைங்களுக்கு சொல்லி தரது இல்லையா? என்னடா மந்திரி பதவியில இருந்து என்ன தூக்கி எந்திரிச்சேன்னு திமிர்ல பேசுறியா? நான் எங்க தூக்குனேன்? ஜனங்க தானே தூக்குனாங்க. இல்லம்மா ஏன்டா வம்பு இழுத்துட்டு இருக்க? நீ வா வந்து சாப்பிடு. புது மந்திரி திமிர். நீ மத்தியானமே சாப்பிட வருவேன்னு நினைச்சு பாயசம் எல்லாம் பண்ணி வச்சிருந்தேன். ஏன்பா இவ்வளவு லேட்டு? 20 வருஷமா மந்திரி மனைவியா குடும்பம் நடத்திருக்கீங்க. ஒரு மந்திரி எவ்வளவு பிஸியா இருப்பான்னு உங்களுக்கு தெரியாதா? வா இப்போவாது இங்க உட்கார்ந்து சாப்பிடு. இங்க நான் பிரதம மந்திரி ஆனா கூட இங்க உட்கார்ந்து சாப்பிட மாட்டேன். எனக்கு பிடிச்ச இடம் கிச்சன், அங்கேயே உட்கார்ந்து சாப்பிடுறேன். இந்த தட்டை எடுத்துட்டு போய் வை. ரொம்ப ஐஸ் வைக்காதனே, அம்மாவுக்கு கோல்டு வந்துற போகுது. பிரியா
ஐயோ பிரியா போலீஸ் ஆபீசர் காலிங். ம், போ போ. வரேங்க. சாம்பார் ஊத்தணும். என்னங்க? அங்க ரெடி சிரிப்பு. உங்க அண்ணா எங்களை பத்தி கிண்டல் அடிச்சிட்டு இருப்பான், நீ அதை கேட்டு சிரிச்சிட்டு இருப்பியா? புருஷங்களை எப்படி மதிச்சு நடந்துக்கணும்னு உங்க அக்காங்களை பார்த்து தெரிஞ்சுக்க. அது எப்படி கண்டவரோட ஊர்த்தி நோட்டெல்லாம் புருஷனோட மதிப்பு அனாவசியமா பேச. கொன்னுடுறேன் ராஸ்கல். என்னை பத்தி உங்க யாருக்கும் தெரியாது. என்ன யாராவது சேர்ந்து நினைச்சா உன் கண்ணில் தண்ணி வரும். ஓடியுள்ள